நாமலின் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறிய நாமலின் மாமியார் அதிகாலையில் பஸ்ஸிலும் வெளியேற்றம். சற்று முன்னர் மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. வீட்டுக்குள் புகுந்து வாக்காளர் அட்டைகள் அபகரிப்பு. தென் இலங்கையில் அட்டகாசம் போடும் நபர்கள். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்படவுள்ள தியாக தீபத்தின் வரலாறு. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்த ஏற்பாடு. கடும் கோபத்தில் பெற்றோர்கள். மாணவர்களுக்கு பேரிடி செய்தி. அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ரணில் உத்தரவு. கிளப் வசந்த படுகொலை விவகாரம். KPI என எழுதப்பட்ட தோட்டாக்கள் தொடர்பில் வெளியான தகவல். நிறைவை நெருங்கும் விசாரணைகள். மீண்டும் யாழில் சேவையை ஆரம்பித்தாள் நெடுந்தாரகை. மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. பசில் ராஜபக்ஷ நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் கட்சியின் பொதுத் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டது. தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவது தொடர்பில் பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார். எனினும் அவர் தன்னுடைய மருத்துவ பரிசோதனையினை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாளைய தினம் இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் பசில் ராஜபக்ஷவும் இன்று நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுவதுடன் கோட்டாபய ராஜபக்ஷவும் இலங்கையில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் 2 பிள்ளைகளும் அவரின் மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியதற்காக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டுக்குள் நுழைந்த இனம் தெரியாத 6 பேர் வீட்டில் இருந்த 3 வாக்காளர் அட்டைகளை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றுள்ளதாக நிவிதிகல போலீசார் தெரிவித்தனர். முறைப்பாட்டாளர் நிவிதிகல இந்தோல தும்மலவத்த தெல பிரதேசத்தில் வெறிச்சோடிய ரப்பர் தோட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் என தன்னை கூறிக்கொண்ட கூலி தொழிலாளியாக வாழ்ந்து வரும் பெண்ணொருவரை முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டாளரின் வீட்டுக்கருகில் வீடுகள் இல்லை எனவும் அந்த வீட்டுக்கு செல்வதற்கு வீதி இல்லை எனவும் வீட்டுக்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போதிலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளை சூனியமாக்கப்படும். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரை நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, அதை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்தவொரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தியாக தீபம் திலீபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றை எடுத்துரைக்கும் ஆவண காட்சியகம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட உள்ளது. குறித்த ஆவண காட்சியகம் இன்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் துணைப்பொருளுடன் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அத்துடன் இந்நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகள் பங்கேற்றனர். தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் இதன்போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. சர்ச்சையை ஏற்படுத்திய தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தால் பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 15ஆம் தேதி தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெற்றது. வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியது. அந்த முதல்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் விசாரணை முடிவுகளின்படி செயற்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு சபை நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. இதன்போது எதிர்வரும் 2024 ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கே கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பினை பலப்படுத்தல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு அத்துருக்கரையில் உள்ள பச்சை குத்தும் நிலையத்தில் சுரேந்திர வசந்த பெரேரா கிளப் வசந்த உள்ளிட்ட 2 கொல்ல பயன்படுத்திய துப்பாக்கி தோட்டாக்களில் எழுதப்பட்ட KPI என்பது கஞ்சிப்பாணி இம்ரானின் பெயர் என சந்தேக நபரின் வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அலுத்கம தர்கா நகரில் உள்ள கடையொன்றில் உதவியாளராக பணியாற்றியவர் அண்மையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 24 வயதான குறித்த சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்திய தோட்டாக்களின் KPI என எழுதியமை மற்றும் சந்தேக நபர்களை அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெடுந்தாரகை பயணிகள் படகை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் வடக்கு மாகாண ஆளுநர் உத்தியோகபூர்வமாக இன்று கையளித்தார். சுமார் 1 வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப் பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்சினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று காலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்ற ஆளுநர் படகை பார்வையிட்டார். இதுவரை காலமும் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தமது தீவில் நீண்ட காலமாக காணப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருந்தமை தொடர்பில் ஆளுநருக்கு நெடுந்தீவு மக்கள் நன்றியை தெரிவித்தனர். ஆளுநரின் கடும் முயற்சியின் பலனாக நெடுந்தாரகை படகு இன்று மீண்டும் தன்னுடைய சேவையை ஆரம்பிப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாமலின் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறிய நாமலின் மாமியார் அதிகாலையில் பஸ்ஸிலும் வெளியேற்றம். சற்று முன்னர் மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. வீட்டுக்குள் புகுந்து வாக்காளர் அட்டைகள் அபகரிப்பு. தென் இலங்கையில் அட்டகாசம் போடும் நபர்கள். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்படவுள்ள தியாக தீபத்தின் வரலாறு. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை மீள நடத்த ஏற்பாடு. கடும் கோபத்தில் பெற்றோர்கள். மாணவர்களுக்கு பேரிடி செய்தி. அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ரணில் உத்தரவு. கிளப் வசந்த படுகொலை விவகாரம்
KPI என எழுதப்பட்ட தோட்டாக்கள் தொடர்பில் வெளியான தகவல். நிறைவை நெருங்கும் விசாரணைகள். மீண்டும் யாழில் சேவையை ஆரம்பித்தாள் நெடுந்தாரகை. மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி.